மணல் மற்றும் கன்மலையின் மேல் கட்டின வீட்டின் உவமை. இது மத்தேயு 7:24 முதல் 27 வரை உள்ளது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடிக்கும்போது தம்முடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடப்பவர்களுக்கும் கேட்டும் கேட்காமல் நடப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்க இந்த உவமையை சொன்னார். இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரத்தை மையமாக கொண்டது. அந்த உவமையை இன்று பார்க்கலாம். 2 வகையான மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் புத்தியுள்ள மனுஷன். இவன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனாயிருந்தான். இவன் தன் வீட்டை கன்மலையின் மேல் கட்டினான். பெருமழை பொழிந்தது, பெருவெள்ளம் அதை சுற்றி சூழ்ந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. 2வது மனிதன் புத்தியில்லாத மனுஷன். இவன் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனாயிருந்தான். இவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டினான். பெருமழை பொழிந்தது, பெருவெள்ளம் அதை சுற்றி சூழ்ந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. அந்த விழுதல் பெரிதாயிருந்தது. இந்த உவமையில் அஸ்திபாரத்தின் முக்கியத்துவம் ஒரு கட்டிடத்தின் உறுதி அதன் அஸ்திபாரத்தை பொறுத்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இதுவே உண்மை நிலையாகும். கன்மலை என்பது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதையும் குறிக்கிறது. இது ஆழமானது மற்றும் அசைக்க முடியாதது. பாறையின் மேல் அஸ்திபாரம் போடுவதற்கு கடின உழைப்பு தேவை, ஆனால் அதுவே பாதுகாப்பானது. லூக்கா 6:48 கீழ்ப்படிதல் என்பது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம், ஆனால் அது பாதுகாப்பானது. மணல் என்பது நிலையற்ற மனித தத்துவங்கள், சுயநீதி மற்றும் உலகப் பிரகாரமான வழிகளை குறிக்கிறது. மணலின் மேல் கட்டுவது எளிது, ஆனால் அது ஆபத்தானது. இது தேவ வசனத்தை கேட்டும் அதன்படி நடக்காத வாழ்க்கை மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு சமம். நம் வாழ்க்கையில் சோதனைகள் பொதுவானவை, ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், புத்தி உள்ளவன் மற்றும் புத்தி இல்லாதவன் ஆகிய இருவருடைய வீட்டின் மீதும் மழை பெய்தது, காற்று வீசியது. கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நமக்கு பிரச்சனைகளே வராது என்று அர்த்தமல்ல. பெருமழை மற்றும் காற்று இவை வாழ்க்கையில் வரும் சோதனைகள், உபத்திரவங்கள் மற்றும் இறுதியில் வரும் தேவ நியாய தீர்ப்பை குறிக்கின்றன. வித்தியாசம்: பிரச்சனை வரும்போது கன்மலையின் மேல், அதாவது கிறிஸ்துவின் வார்த்தையில் உறுதியாயிருக்கிறவன் நிலை நிற்கிறான். வசனத்தின்படி நடக்காதவன் இடறி விழுகிறான். இந்த உவமையின் சாராம்சம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமிருந்து உங்களை வஞ்சியாதபடிக்கு அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:22. ஆலயத்திற்கு செல்வது, பிரசங்கம் கேட்பது அல்லது வேதத்தை வாசிப்பது மட்டும் போதாது. நாம் கேட்ட வசனத்தின்படி நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதே உண்மையான அஸ்திபாரம். அறிவு மட்டும் நம்மை பாதுகாக்காது, கீழ்ப்படிதலே விசுவாசத்தின் அத்தாட்சி. இன்று நம்முடைய ஆவிக்குரிய வீட்டை எதின்மேல் கட்டி கொண்டிருக்கிறோம்? நமக்கு தெரிந்த சத்தியத்தின்படி நாம் வாழ்கிறோமா, அல்லது வெறும் கேட்பவர்களாக மட்டும் இருக்கிறோமா? கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் பாதுகாப்பு மற்றும் நித்திய வாழ்வை அடையலாம். மணல் போன்ற கீழ்ப்படியாமை மற்றும் உலக வாழ்க்கையின் இருளில் இருந்து தப்பிக்க நம்முடைய அஸ்திவாரத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவாகிய கன்மலையின் மேல் உறுதியாய் நிற்போம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.